நான் அன்னைக்கு அந்த பெண்ணை பார்த்தப்போ எனக்கு தெரியும் இது வெறும் சந்திப்பு இல்லன்னு. ஆனா அப்போ எனக்கு தெரியாது அவ என் வாழ்க்கையை எப்படி மாத்தப் போறாங்கன்னு. அல்லது அவளை நான் எப்படி இழக்கப் போறேன்னு. நான் ஃபோன் எடுத்து ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சேன். ரயில் கிளம்புச்சு, மெதுவா, அப்புறம் வேகமா. சில நிமிஷங்கள் சைலன்ஸ், அப்புறம் அந்த பெண் எழுந்து மேல பார்த்தாங்க. பர்த் நம்பர் செக் பண்ணினாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, குரல், மெல்லிசா. கொஞ்சம் ஹெசிடேஷன். நான் பார்த்தேன், இது என்னோட சீட் தானே? லோவர் பர்த் நம்பர் 33. நான் என் டிக்கெட் எடுத்து பார்த்தேன், லோவர் பர்த் 23. என்னோடதும் அதே. எனக்கும் அதே சீட் தான் இருக்குன்னு நான் காட்டினேன். அவங்க முகத்துல கன்ஃபியூஷன். எப்படி? 2 பேருக்கு ஒரே சீட்டா? நாங்க 2 பேரும் டிடிஈவ கூப்பிட்டோம். அவர் வந்து பார்த்தார். இது சிஸ்டம் எரர், சார்ட்ல தப்பு ஆயிருச்சு. 2 பேருக்கும் சேம் சீட் அலோகேட் ஆயிருக்கு. அப்போ என்ன பண்றதுன்னு நான் கேட்டேன். சைடு அப்பர் பர்த் காலியா இருக்கு. யாராவது ஒருத்தர் அங்க ஷிஃப்ட் ஆகணும். நான் அந்த பெண்ண பார்த்தேன். அவங்க டயர்டா தெரிஞ்சாங்க. பெரிய பேக், நெடு பயணம் போல. நான் மேல போயிடுற, நீங்க இங்கேயே இருங்கன்னு நான் சொன்னேன். நீங்க ஷூரா? நான் மாறிக்கலாம். பரவாயில்ல, எனக்கு பழகி போயிடுச்சு. அவங்க லேசா ஸ்மைல் பண்ணினாங்க. தேங்க்யூ. நான் என் பேக் எடுத்து சைடு அப்பர் பர்த் கிளைம் பண்ணினேன். அவ்வளோதான், நார்மல் இன்டராக்ஷன். ஆனா அந்த ஸ்மைல் மறக்கல. அமைதி, ஆனால் தூக்கம் இல்லை. நான் மேல படுத்திருந்தேன், ஃபோன்ல ஈபுக் படிக்க ட்ரை பண்ணினேன். கண்ணுக்கு தூக்கம் வரல. கீழே இருந்து மெல்லிய ஒலி கேட்டுது. அந்த பெண் தன் பேக்ல இருந்து எதையோ எடுக்கறாங்க. அப்புறம் சைலன்ஸ். சில நிமிஷம் கழிச்சு மெல்லிய ஸ்னிஃப் சவுண்ட். யாரோ அழுகிற மாதிரி, அடக்கி அடக்கி. நான் கீழ பார்க்க முடியாது, ஆனா தெரிவா கேட்டுது. அந்த பெண் அழுகுத்தி இருந்தாங்க. எனக்கு கொஞ்ச நேரம் யோசனை. நான் கேக்கணுமா? அது இன்ட்ரூஷனா இருக்குமா? ஆனா விட்டிட முடியல. நான் கொஞ்சம் மூவ்மெண்ட் பண்ணினேன், கஃப் பண்ணினேன். அவங்களுக்கு நான் விழிச்சிருக்கேன்னு தெரிய. கீழே இருந்து சவுண்ட் நின்னுது. அவங்க அழுகையை அடக்கினாங்க. நான் மெதுவா கீழே இறங்கினேன். அவங்க முகத்தை திருப்பிக்கிட்டு விண்டோ பக்கம் பார்த்துட்டு இருந்தாங்க. கன்னத்துல கண்ணீர் தததம். நீங்க நல்லா இல்லையா? அவங்க திருக்கிட்டாங்க. கையால கண்ணை தொடச்சாங்க. இல்ல, நான் நல்லா இருக்கேன், சாரி, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்ல, நான் உங்களுக்கு ஏதாவது வேணுமா? தண்ணி, காஃபி. அவங்க லேசா ஸ்மைல் பண்ண ட்ரை பண்ணினாங்க. இல்ல, நன்றி, நான் உட்கார்ந்தேன், என் பர்த்ல, எதிர்ல. நான் இன்ட்ரூட் பண்ண விரும்பல, ஆனா நீங்க தனியா ஸ்ட்ரகிள் பண்றதை பார்த்தா கேட்காம இருக்க முடியல. அவங்க என்னை பார்த்தாங்க, கண்கள் சிவந்திருந்துச்சு. நீங்க யாரு? என் பேர் விக்ரம், ஐடி ஜாப், பெங்களூர்ல. வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன், நான் ஸ்ருதி. அவங்க தயங்கினாங்க, அப்புறம் சொன்னாங்க. நான் கொஞ்சம் கஷ்டமான நாளை கடந்துட்டு இருக்கேன், அவ்வளோதான். பகிர்ந்துக்க விரும்புறீங்களா? நான் ஸ்ட்ரேஞ்சர். சம்டைம்ஸ் அது எளிதாயிருக்கும். அவங்க யோசிச்சாங்க, நெடுநேரம். அப்புறம் மெதுவா பேச ஆரம்பிச்சாங்க. நான் இன்னைக்கு என் ஜாப்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டேன். ஓ, நீங்க விரும்பாததா? இல்ல, நான் ரொம்ப விரும்புனேன். ஆர்கிடெக்ட், என்னோட பேஷன். நான் 5 வருஷமா அதே கம்பெனில. நல்ல ப்ராஜெக்ட்ஸ், நல்ல ரெகக்னிஷன். அப்போ அவங்க கண்கள் மறுபடியும் கலந்துச்சு. என் அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல. கேன்சர், லாஸ்ட் ஸ்டேஜ். அவருக்கு யாராவது ஃபுல் டைம் இருக்கணும். என் அம்மா மட்டும் பார்த்துக்க முடியாது. நான் ஓன்லி சைல்ட். அதனால நீங்க? ஆமா, நான் வேலையை விட்டுட்டு வீட்டுக்கு திரும்புறேன். என்னோட கெரியர பாஸ் பண்றேன். தெரியல எப்போ மறுபடியும் கண்டினியூ பண்ண முடியும்னு. அல்லது முடியுமான்னே தெரியாது. அவங்க குரல் உடைஞ்சுது. ஆனா அது சரியான முடிவுதானே? உங்க அப்பாவுக்காக? ஆமா, சரியான முடிவுதான். ஆனா கஷ்டமான முடிவு. என்னோட ட்ரீம்ஸ்,
என்னோட இண்டிபெண்டன்ஸ் எல்லாம் பாஸ். ஆனா நான் செய்யணும். அவர் என்னை இத்தனை வருஷம் வளர்த்தார், இப்போ என் முறை. அவங்க கண்ணீர் சிந்துச்சு, சைலண்ட்லி. நான் கொஞ்ச நேரம் பேசாம இருந்தேன். என்ன சொல்றதுனே தெரியல. அப்புறம், நீங்க ரொம்ப ஸ்ட்ராங், மிகவும் செல்ஃப்லெஸ். உங்க அப்பா பெருமைப்படுவாங்கன்னு சொன்ன. அவங்க என்னை பார்த்தாங்க. நீங்க அப்படி நினைக்கிறீங்களா? நிச்சயமா, எல்லாரும் உங்கள மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க லேசா ஸ்மைல் பண்ணினாங்க. அழுகை நின்னுது. நன்றி, எனக்கு அது கேட்கணும் மாதிரி இருந்துச்சு. நாங்க சில நிமிஷம் சைலன்ஸா இருந்தோம். அப்புறம் அவங்க கேட்டாங்க, நீங்க? உங்க வாழ்க்கை எப்படி? நான் சிரிச்சேன், அது போரிங்கா இருக்கும். நார்மல் ஐடி கை, நார்மல் லைஃப். சொல்லுங்க, நான் சொன்னதுக்கு பதிலா. அப்படி நானும் பேசினேன். என்னோட வேலை, என் கனவுகள். எப்படி நானும் என்னோட பேஷன் விட்டு ஐடிக்கு வந்தேன், ஃபேமிலி பிரஷர்னால. உங்களுக்கு பேஷன் என்னன்னு அவங்க கேட்டாங்க. ரைட்டிங், கதைகள். நான் எப்பவும் எழுத விரும்பினேன், நாவல்ஸ், ஸ்கிரீன் பிளேஸ். ஆனா அது கரியர் இல்லைன்னு பேரண்ட்ஸ் சொன்னாங்க. என்ஜினியரிங் படிச்சேன், ஜாப் வாங்கினேன், இப்போ எழுதுறதே இல்ல. ஏன் இப்போ ஆரம்பிக்க கூடாது? தெரியல, டைம் இல்ல, கரேஜ் இல்ல. நீங்க என்ன ஸ்ட்ராங்னு சொன்னீங்க. ஆனா நீங்க தான் பிரேவா இருக்கணும், உங்க பேஷனை ஃபாலோ பண்ண. அவங்க வார்த்தைகள் என்ன தொட்டுது. நாங்க அன்னைக்கு நள்ளிரவு வரைக்கும் பேசினோம். எல்லா விஷயங்களையும் பத்தி, கனவுகள், ரிக்ரெட்ஸ், பயங்கள், நம்பிக்கைகள். அது மாயாஜாலம் மாதிரி இருந்துச்சு. 2 ஸ்ட்ரேஞ்சர்ஸ், ஆனா ரொம்ப நெருக்கமா பேசினோம். சென்னை நெருங்குது, நாங்க 2 பேரும் எழுந்தோம். பேசிட்டே தூங்காம இருந்திருச்சோம் கிட்டத்தட்ட. ஸ்ருதி தன் பேக் பேக் பண்ண ஆரம்பிச்சாங்க. நீங்க எங்க இறங்குறீங்கன்னு நான் கேட்டேன். சென்னை, அப்புறம் பஸ்ல வேலூர். நீங்க? சென்னை தான். ரயில் மெதுவா ஸ்லோ டவுன் ஆச்சு, பிளாட்ஃபார்ம் நெருங்குது. எனக்கு ஏதோ பேசணும் மாதிரி இருந்துச்சு, ஆனா என்னன்னு தெரியல. ரயில் நின்னுது. ஸ்ருதி தன் பேக் எடுத்தாங்க. விக்ரம், நன்றி, இன்னைக்கு இரவு. நீங்க இல்லாட்டா நான் தனியா உடைஞ்சிருப்பேன். நீங்க கேட்டதுக்கும் பேசினதுக்கும் நன்றி. எனக்கும் நன்றி, நீங்க என் கண்ணை திறந்து வச்சீங்க சில விஷயங்கள பத்தி. அவங்க லேசா ஸ்மைல் பண்ணினாங்க. நாம மறுபடியும் சந்திக்கலாமா? கேள்வி என்கிட்ட இருந்து வெளில வந்தது. எதிர்பாராமல் அவங்க யோசிச்சாங்க. தெரியலல விக்ரம், என்னோட வாழ்க்கை இப்போ ரொம்ப அன்சர்டன். நான் எங்க இருப்பேன்னு கூட தெரியாது. என் அப்பா கேர், அது ஃபுல் டைம். நான் புரிஞ்சுக்கிறேன், ஆனா ஒரு ஃபோன் நம்பர், ஜஸ்ட் நண்பர்களா? அவங்க தயங்கினாங்க. விக்ரம், நான் உங்களை மறக்க மாட்டேன். இந்த ஜர்னியும் மறக்க மாட்டேன். ஆனா எனக்கு இப்போ எதுவும் ப்ராமிஸ் பண்ண முடியாது. என் வாழ்க்கை பாஸ்ல இருக்கு, உங்களை அதுல இழுக்க விரும்பல. ஆனா ப்ளீஸ் புரிஞ்சுக்குங்க. அவங்க கண்கள்ல டியர்ஸ், ஆனா ஃபர்ம்னஸ். நான் தலையாட்டினேன், மனசு இல்லாம. அவங்க கையை நீட்டினாங்க, ஹேண்ட் ஷேக்கு. நான் பிடிச்சேன். அந்த டச் எலக்ட்ரிக் மாதிரி இருந்துச்சு. டேக் கேர் ஸ்ருதி. நீங்களும் உங்க கனவுகளை ஃபாலோ பண்ணுங்க, எனக்காக. அவங்க போனாங்க. பிளாட்ஃபார்ம்ல நடந்து. திரும்பி பார்க்காம, நான் விண்டோல நின்னுட்டு பார்த்தேன். அவங்க மறையும் வரைக்கும் என் நெஞ்சு ஏதோ வெறுமையா இருந்துச்சு. நான் ஏன் அவங்க நம்பர் கேட்க இன்சிஸ்ட் பண்ணல? ஏன் நான் அவங்க பின்னால போகல? ஆனா அவங்க சொன்னாங்களே, அவங்களுக்கு ஸ்பேஸ் வேணும்னு. நான் ரெஸ்பெக்ட் பண்ணேன், ஆனா என் மனசு அவங்களோட தான் போச்சு. மறக்க முடியாத நினைவு. அன்னைக்கு அப்புறம் 3 மாசம் கழிச்சுது. நான் நார்மல் லைஃப்க்கு திரும்பினேன். ஆஃபீஸ், ஒர்க், வீக்கெண்ட் அவுட்டிங்ஸ். ஆனா ஸ்ருதி மறக்கல. எப்பவாவது யாராவது ஆர்கிடெக்ட் பத்தி பேசினா அவங்க ஞாபகம் வரும். ட்ரெயின் ஜர்னி போனா அந்த இரவு ஞாபகம் வரும். யாராவது சொன்னா நீங்க உங்க பேஷன் ஃபாலோ பண்ணுங்கன்னு அவங்க குரல் ஞாபகம் வரும். நான் நண்பர்கள் கிட்ட சொன்னேன், இல்ல யாருக்கும். இது என்னோட பர்சனல், என்னோட சீக்ரெட். ஆனா அவங்க சொன்ன வார்த்தைகள் எஃபெக்ட் பண்ணுச்சு. நான் மறுபடியும் எழுத ஆரம்பிச்சேன். சின்ன சின்ன கதைகள்,
இரவு நேரத்துல. முதல்ல ஆக்வர்டா இருந்துச்சு, நெடுநாளா எழுதாததால. ஆனா மெதுவா ஃப்ளோ வந்தது. கதைகள் வர ஆரம்பிச்சுது. நான் ஆன்லைன்ல பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சேன், பிளாட்ஃபார்ம்ல. ரெஸ்பான்ஸ் நல்லா வந்தது. சிலர், நீங்க டேலண்டட், கண்டினியூ பண்ணுங்கன்னு சொன்னாங்க. எனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்தது. இதெல்லாம் ஸ்ருதி இன்ஸ்பயர் பண்ணதால தான். அந்த ஒரு இரவு கான்வர்சேஷன் என்ன மாத்துது. ஆனா நான் அவங்கள பார்க்கல, தொடர்பு கொள்ளல. அவங்க எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க? அவங்க அப்பா நல்லா இருக்காரா? தெரியாது. ஒரு வருஷம் கழிச்சு நான் சென்னையில ஒரு லிட்ரரி ஈவென்ட்டுக்கு போனேன். நான் எழுதின ஷார்ட் ஸ்டோரிக்கு அவார்ட் கொடுக்கறாங்கன்னு அழைப்பு வந்தது. நான் போனேன், எக்ஸைட்டடா. ஈவென்ட் நடந்தது, பேச்சுகள், அவார்ட் டிஸ்ட்ரிபியூஷன். நான் ஸ்டேஜ்ல போய் என் அவார்ட் வாங்கினேன். சின்ன ட்ரோஃபி, சர்டிஃபிகேட். ஆனா எனக்கு பெருமையா இருந்துச்சு. நான் ஃபைனலி என் பேஷன் ஃபாலோ பண்றேன்னு ப்ரூவ் பண்ணது மாதிரி. ஈவென்ட் முடிஞ்சதும் நான் ஹால்ல இருந்து வெளில வந்தேன். லோபில காஃபி ஸ்டால் இருந்துச்சு. நான் காஃபி எடுத்துட்டு நின்னேன். அப்போ ஒரு குரல், விக்ரம். நான் திரும்பினேன், என் இதயம் நின்னுது. ஸ்ருதி, அதே முகம், அதே கண்கள். ஆனானா கொஞ்சம் மாறியிருந்தாங்க. கொஞ்சம் சோர்வு, கொஞ்சம் வயசானது மாதிரி. ஸ்ருதி, நீங்களா? அவங்க ஸ்மைல் பண்ணினாங்க. ஆனா சோகமான ஸ்மைல். ஆமா, நான் தான். நீங்க நீங்க இங்க என்ன பண்றீங்க? நான், எனக்கு ஒரு அவார்ட். ரைட்டிங்க்கு. அவங்க முகம் லைட்ட பாச்சு. ரியலி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் சொன்னேனே நீங்க டேலண்டட்னு. நீங்க ஃபாலோ பண்ணீங்க உங்க பேஷன. ஆமா, உங்க வார்த்தைகள் தான் இன்ஸ்பயர் பண்ணுச்சு. அவங்க கண்கள்ல லேசா டியர்ஸ். நான் கிளாட், ரொம்ப கிளாட். நாங்க 2 பேரும் சைலன்ஸா நின்னோம், கொஞ்ச நேரம். அவ்வளவு பேசணும் இருந்தாலும் எதையும் பேச முடியல. நீங்க நீங்க காஃபி குடிக்க டைம் இருக்கான்னு நான் கேட்டேன். அவங்க யோசிச்சாங்க. ஆமா, இருக்கு. கஃபே, மறுசந்திப்பு, மாறிய வாழ்க்கைகள். நாங்க அருகில இருந்த கஃபேக்கு போனோம், உட்கார்ந்தோம். காஃபி ஆர்டர் பண்ணினோம். அப்புறம் ஆக்வர்ட் சைலன்ஸ். என்ன பேசுறதுன்னு தெரியாம. உங்க அப்பா எப்படி இருக்காருன்னு நான் கேட்டேன். ஸ்ருதி முகம் டவுன் ஆச்சு. அவர் போய் 6 மாசம் ஆச்சு. என் நெஞ்சு இருக்குனது. ஐம் சோ சாரி ஸ்ருதி. இட்ஸ் ஓகே. அவர் பீஸ்ஃபுல்லா போனார். பெயின் இல்லாம. கடைசி நாட்கள்ல நான் பக்கத்துல இருந்தேன், அதுக்காவது தேங்க்ஸ். அவங்க கண்கள்ல டியர்ஸ். ஆனா விழல, கண்ட்ரோல் பண்ணினாங்க. நான் சாரி, ஜாப் விட்டுட்டேன். சரியான முடிவுன்னு தான் நினைச்சே. ஆனா அவர் போன பிறகு நான் தொலைஞ்ச மாதிரி இருந்துச்சு. நீங்க இப்போ என்ன பண்றீங்க? நான் வீட்லயே இருக்கேன், அம்மா கூட. ஜாப் தேடுறேன். ஆனா 1 வருஷம் கேப், இண்டஸ்ட்ரி மாறிடுச்சு, டிஃபிகல்ட்டா இருக்கு. அவங்க குரல்ல ஃப்ரஸ்ட்ரேஷன். நீங்க ட்ரை பண்ணிட்டே இருங்க, நீங்க டேலண்டட். நிச்சயம் கிடைக்கும். நான் ஹோப் பண்றேன். நாங்க காஃபி குடிச்சோம், கொஞ்சம் பேசினோம். பாஸ்ட் இயர் பத்தி. ஆனா ஏதோ மிஸ்ஸிங். அந்த ட்ரெயின்ல இருந்த மேஜிக், அந்த இன்ஸ்டன்ட் கனெக்ஷன். இப்போ நாங்க 2 பேரும் டிஃபரண்ட் ஸ்டேஜ்ல. டிஃபரண்ட் ஸ்ட்ரகிள்ஸ். விக்ரம், நான் உங்களை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க உங்க ட்ரீம் அச்சீவ் பண்றத பார்த்ததும் எனக்கு ஹோப் கொடுக்குது. நீங்களும் அச்சீவ் பண்ணுவீங்க ஸ்ருதி, ஐ எம் ஷுவர். அவங்க ஸ்மைல் பண்ணினாங்க, ஹாஃப் ஹார்ட்டட். நாங்க எழுந்தோம். கேஃபேல இருந்து வெளியில. நாமம் கான்டாக்ட்ல இருக்கலாமா இந்த தடவைன்னு நான் கேட்டேன். அவங்க யோசிச்சாங்க. விக்ரம், நான் உங்களை ஹர்ட் பண்ண விரும்பல. ஆனா நான் இன்னும் கன்ஃபியூஸ்டா இருக்கேன். என் வாழ்க்கை பத்தி, நான் யாருன்னு பத்தி. எனக்கு டைம் வேணும். நான் புரிஞ்சுக்கிறேன், ஆனா நான் இருக்கே. நீங்க தயாரா இருக்கும்போது. அவங்க கண்கள்ல டியர்ஸ். நீங்க ரொம்ப நல்லவர் விக்ரம். நான் உங்களுக்கு டிசர்வ் பண்ணல. அப்படி சொல்லாதீங்க. அவங்க என்னை கட்டிப்புடிச்சாங்க, திடீர்னு. தைத்தா. நானும் கட்டிப்புடிச்சேன்.
அந்த மொமெண்ட்ல எனக்கு எல்லாமே புரிஞ்சுது. நான் ஸ்ருதியை காதலிக்கிறேன், அந்த ட்ரெயின் ஜர்னில இருந்தே. ஆனா அவங்களுக்கு இது சரியான நேரம் இல்ல. அவங்க என்னை விட்டுட்டு பின்னோக்கி போனாங்க. குட் பை விக்ரம், டேக் கேர். நீங்களும் ஸ்ருதி. அவங்க நடந்து போனாங்க, நான் நின்னுட்டு பார்த்தேன். மறையும் வரைக்கும். மறுபடியும் அதே உணர்வு. இன்கம்ப்ளீட்னஸ். வாழ்க்கை தொடர்கிறது, ஆனால் அன்னைக்கு அப்புறம் நான் ஸ்ருதியை பார்க்கல. 2 வருஷம் கழிச்சுது. நான் என் ரைட்டிங் கண்டினியூ பண்ணேன், பார்ட் டைம் ஜாபும் வெச்சுக்கிட்டேன், பேலன்ஸ் பண்ணினேன். என் ஃபர்ஸ்ட் நோவல் பப்ளிஷ் ஆச்சு. ஸ்மால் பப்ளிஷர். ஆனா அது என்னோட அச்சீவ்மெண்ட். ரிவ்யூஸ் நல்லா வந்தது, சேல்ஸ் டீசென்ட். நான் ஹாப்பியா இருக்கணும். நான் என் கனவை அச்சீவ் பண்ணிட்டேன். ஆனா எப்பவும் ஏதோ மிஸ்ஸிங் மாதிரி இருந்துச்சு. ஸ்ருதி, நான் அவங்களை தேடல. சோஷியல் மீடியால. நோவேர். அவங்க என்னை மறந்துட்டாங்களா அல்லது அவங்க வாழ்க்கை மூவ் ஆன் ஆயிடுச்சா தெரியாது. ஆனா நான் மறக்கல. நிறைய பேர் வந்து புக் சைன் பண்ண சொன்னாங்க. நான் சைன் பண்ணிட்டே இருந்தேன், ஸ்மைல் பண்ணிட்டே. அப்போ ஒருத்தர் வந்தாங்க. புத்தகம் வெச்சாங்க. நான் பார்த்தேன், ஸ்ருதி. என் மூச்சு நின்னுது. அவங்க மாறியிருந்தாங்க. முடி கொஞ்சம் வெட்டியிருந்தாங்க. ஃபார்மலா ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா அந்த கண்கள் அதேதான். ஹை விக்ரம்னு அவங்க சொன்னாங்க, ஸ்மைலோட. ஸ்ருதி, நீங்க எப்போ வந்தீங்க? நான் உங்க ஈவென்ட் முழுக்க அட்டெண்ட் பண்ணேன். பின்னால உட்கார்ந்திருந்தேன். உங்க ஸ்பீச் பியூட்டிஃபுல். நன்றி. என் கைகள் நடுந்துச்சு. உங்களை பத்திதான் பேசினேன், அது தெரியுமா? தெரியும். அதான் நான் வந்தேன் உங்களை பார்க்க. நாங்க 2 பேரும் சைலண்ட். வேற ரீடர்ஸ் வெயிட் பண்ணினாங்க. உங்களோட சைன் பண்ணுங்கன்னு ஸ்ருதி புத்தகத்தை கொடுத்தாங்க. நான் திறந்தேன், நடுங்கிற கையோட எழுதினேன், டு ஸ்ருதி. The one who changed my life in one night. Thank you for everything, விக்ரம். நான் புத்தகத்தை கொடுத்தேன். அவங்க படிச்சாங்க, கண்கள்ல டியர்ஸ். விக்ரம், நான் ஈவென்ட் முடிஞ்ச உங்களோட பேசலாமா? நிச்சயமா. ஈவென்ட் முடிஞ்சதும் நாங்க வெளியில் கஃபே போனோம். அதே கஃபே, 2 வருஷம் முன்ன வந்த. உட்கார்ந்தோம். ஸ்ருதி, நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க வாழ்க்கை? அவங்க ஸ்மைல் பண்ணினாங்க, இந்த தடவை ஜென்யன் ஸ்மைல். நான் நல்லா இருக்கே. ஆக்சுவலி நல்லா. நான் ஒரு ஆர்கிடெக்சர் ஃபர்ம்ல ஜாயின் பண்ணேன். சில மாசம் முன்ன, ஸ்மாலர் கம்பெனி. ஆனா நல்ல ப்ராஜெக்ட்ஸ். நான் மறுபடியும் என் பேஷனை ஃபாலோ பண்றேன். என் முகம் லைட் அப் ஆச்சு. தாட்ஸ் அமேசிங் ஸ்ருதி, நான் ரொம்ப சந்தோஷம். நன்றி. உங்களை பார்த்ததும் தான் இன்ஸ்பயர் ஆனேன். நீங்க உங்க ட்ரீம் அச்சீவ் பண்றதை பார்த்தப்போ நானும் முடியும்னு நினைச்சேன். நான் ட்ரை பண்ணேன். இப்போனோ நான் இங்க. நான் ப்ரவுட் ஆஃப் யூ. அவங்க என் கையை தொட்டாங்க. டேபிள் அக்ராஸ். விக்ரம், நான் உங்களுக்கு ஒரு கன்ஃபெஷன் பண்ணணும். சொல்லுங்க. அவங்க டீப் பிரெத் எடுத்தாங்க. நான் உங்களை காதலிக்கிறேன். அந்த ட்ரெயின் ஜர்னில இருந்தே. ஆனா அப்போ என் வாழ்க்கை ரொம்ப காம்ப்ளிகேட்டட். என் அப்பா கேர், கிரீஃப், ஜாப் லாஸ், எல்லாம். நான் உங்களை என் மெஸ்ல இழுக்க விரும்பல. 2 வருஷமா நான் உங்களை நினைச்சிட்டே இருந்தேன். உங்களை தேடினேன். உங்க ரைட்டிங் ஃபாலோ பண்ணேன். ஆனா காண்டாக்ட் பண்ணல. ஏன்னா நான் என்னை சரி பண்ணிக்கணும்னு நினைச்சேன். முதல்ல என் கரியர், என் லைஃப். அப்புறம்தான் உங்களை அப்ரோச் பண்றேன்னு. இன்னைக்கு நான் ரெடி. நான் என்னை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் உங்களை டிசர்வ் பண்றேன்னு நினைக்கிறேன். அவங்க கண்கள்ல தியர்ஸ், ஆனா பிரேவா பார்த்தாங்க. என் இதயம் வேகமா அடிச்சுது. ஸ்ருதி, நானும் உங்களை காதலிக்கிறேன், நெடுநாளா. ஆனா உங்களுக்கு ஸ்பேஸ் குடுக்கணும்னு நினைச்சேன். நான் வெயிட் பண்ணேன், ஹோப்பிங் எப்பாவது நீங்க திரும்பி வருவீங்கன்னு. நான் வந்துட்டேன் விக்ரம். நாங்க 2 பேரும் எழுந்தோம். ஒருத்தரை ஒருத்தர் கட்டிப்புடிச்சோம். கேஃபேல. மக்கள் பார்க்க. ஆனா எங்களுக்கு கேர் இல்ல. நாங்க முத்தமிட்டோம். ஃபைனலி 3 years வெயிட். ஆனா வர்த் இட். நானும் என் ரைட்டிங் கண்டினியூ பண்றேன். நாங்க ஒருத்தரை ஒருத்தர் சப்போர்ட் பண்றோம். என்கரேஜ் பண்றோம். எங்க ரிலேஷன்ஷிப், அது ரஷ் இல்ல.
ஸ்லோ, ஸ்டெடி, ரியல். வீக்கெண்ட்ல நாங்க டுகெதர் காஃபி குடிச்சிட்டு பேசுவோம். எல்லா விஷயங்களையும் பத்தி. சில நேரம் அந்த ட்ரெயின் ஜர்னி நினைவு வரும். நம்ம ஃபர்ஸ்ட் மீட் ரொம்ப அன்யூஷுவல்னு ஸ்ருதி சிரிப்பாங்க. ஆனா பர்ஃபெக்ட். நாம 2 பேரும் வல்னரபிளா இருந்ததப்போ சந்திச்சோம். அதான் நம்ம போண்ட ஸ்ட்ராங்கா வெச்சுது. நீ சொல்றது சரி. நாங்க பிளான்ஸ் போடுறோம். எதிர்காலம் பத்தி. கல்யாணம், வாழ்க்கை. எல்லாம் அந்த ஒரு ட்ரெயின் ஜர்னில ஆரம்பிச்சுது. ஒரு ஸ்ட்ரேஞ்சர் சந்திப்பு. ஆனா அது என் வாழ்க்கையை மாத்துது. நான் என் பேஷன் கண்டுபிடிச்சேன். என் லவ் கண்டுபிடிச்சேன். எல்லாமே ஷுன். எல்லாமே ஸ்ருதி நன்றி. அந்த பெண் நான் ட்ரெயின்ல சந்திச்சேன். அவ இப்போ என் வாழ்க்கையோட பார்ட். என் எதிர்காலம். என் எல்லாமே. சில சந்திப்புகள் தற்செயலா தெரியலாம். ஆனா அது டெஸ்டினி. நான் ஸ்ருதியை சந்திச்சது தற்செயல் இல்ல. அது எங்களுக்கு மென்ட் டு பி. வெயிட் பண்ண வேண்டியிருந்துச்சு. கஷ்டப்பட்டோம், உடைஞ்சோம். ஆனா ஃபைனலி நாங்க சேர்ந்தோம். ரைட் டைம்ல, ரைட் வேல. இப்போ நாங்க எங்க கதையை எழுதுறோம்.